ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கு ஒரு துடுப்புச்சீட்டு கடிச்சிருக்கு. அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடருக்கு ஒரு துடுப்புச்சீட்டு கடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் யார் வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு எபிசோட்லேயே காமிக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன துடுப்புச்சீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மெயினாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடராக நடிச்சிட்டு இருக்க இந்த ரேணுகாவாக நடிச்சிட்டு இருக்க இந்த சுடர் வந்துட்டு எப்படியாவது மல்லி கையில் சிக்கணும், கூடிய விரைவில் மல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் வந்து கூடிய விரைவில் நடக்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு துடுப்புச்சீட்டு கிடைச்சிருக்கு. மெயினாக நியூஸ் பேப்பர்னே சொல்லலாம். ஸோ அவங்க வந்து தமிழ் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பைத்தியமான ஒரு பொண்ணு வந்துட்டு பணக்கார வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அங்கே இருந்து அவங்க போடுற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க நகை பணம் எல்லாம் காணாமல் போயிடுது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேப்பரில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு தான் அப்போ வந்து நாங்கள் இப்போ தேடுதல் வேட்டையில் இருக்கோங்கிற மாதிரி அந்த நியூஸில் படிக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்க துடுப்பு சீட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுடரோட எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கதிரேஷன் சொத்தை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடணும் எப்படியாது அப்படின்னு தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலையில் அடிப்பட்டது விஷயமா அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்க டயத்தில் வந்து மடியில் படுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டயத்தில் அவங்களுக்கு ஒரு கால் வருது. மேனேஜர் தான் பேசுகிறாங்க. அந்த மேனேஜர் கால் பண்ணவனே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக, அதாவது டெண்டருக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுவும் வந்து அன்னபூர்ணி அம்மா கொண்டு வந்து அன்னபூர்ணி அம்மா வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டுக்கிட்டாங்க சுடர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க வந்து அடுத்த வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்க யோசிப்பாங்க. அந்த ஃபைல் எப்படி திருடுறது, அந்த டெண்டரை வந்து அவங்க எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் வந்து ரெண்டு பக்க சைட்லையும் எல்லாருக்கும் வந்து சாதகமாக, மல்லிக்கு ஒரு சாதகம் வந்து இவங்களுக்கு ஒரு சாதகமாக முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் இது யார் வந்து ப்ராப்பராக வந்து நடத்தி முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு கொஸ்டின் மார்க்கில் போயிட்டுருக்கு. மெயினாக மல்லி வந்து அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா வந்து வெண்பா குட்டி ரொம்பவே பாவம் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் பெரியவங்க சஃபர் ஆனாலும் வெண்பா குட்டியும் இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று இல்லை ரெண்டு இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஷா, சரி ஃபர்ஸ்ட் நிஷாவை டார்கெட்டாக வச்சுருந்தாங்க, அப்புறம் மனோகர், விஜய், அப்புறம் அன்னபூர்ணி அம்மா, கடைசியில் இப்போ வெண்பாவை கூட விட்டு வைக்காம வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காகவாவது மல்லி வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி இந்த சுடரை வந்துட்டு போலீஸ்க்கு வந்து அனுப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மெயினாக இப்போ நம்மக்கிட்டே ஒரு பேப்பர் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் போது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேடிட்டு இருக்கிற பொண்ணு இதுவா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடரோட ஃபோட்டோ கொண்டு போய் காமிச்சாங்கனாலே நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க தேடிட்டு இருக்கிற பொண்ணு இதுவாக கூட இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட அவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோடு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.